இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காக்கு எப்படிப்ப? என் மனோ என்ன பண்ற? அவர் ஆசையா சாப்பிட போலாம் தானே அக்காவை கூப்பிடுறாரு. அவங்க தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீ பண்றது நல்லா இல்ல. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இந்த பாரதி ஏன் தான் அப்படி இருக்காளோ தெரியல. இதெல்லாம் நாம பாக்குறது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் பாக்குற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் தப்பு இல்ல. என்ன பண்ண? வந்தவன் நாம சின்னதா ஒரு கோடு போட்டா ரோடே போடுறான். டின்னர் மேட்டரை வச்சு நல்லா ப்ளே பண்றானே. நடக்கட்டும். சாரிங்க, மனோ ஏதோ தெரியாம பேசிட்டான். அபி, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுது. ஆனா பாரதிக்கு புருஷங்கிற மரியாதை இல்ல பத்தியா? பா போலாம். ஏய் விடு. இல்ல கைய விடுன்னு சொல்றேன்ல. கைய விடுடா. டேய் கைய விடு. போலாம் பாரதி. வேணாம் பாஸ், விடுங்க. எங்கேயும் போக வேண்டாம். ஆதி, என்ன பண்றீங்க? சூர்யா பாரதிய வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கூட தான் இப்ப வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அது அவங்களோட பர்சனல். இருக்கலாம் மித்ரா. ஒய்ஃபாவே இருந்தா கூட அவங்கள அவங்க விருப்பம் இல்லாம சாப்பிட கூட்டிட்டு போக கூடாது. காலையில குழந்தைங்களுக்காக ஒரு பூஜை பண்றேன்னு சொன்னாரு. அதுல ஒரு நியாயம் இருந்தது. பாரதியும் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இது அப்படி இல்லை. பாரதியோட கன்சர்ன் இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. நீங்க பாரதி மனசை மாத்தி அவங்களோட சேர்ந்து வாடுறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை தான் அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பாரதியை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பாரதிக்கு இருக்கிறது ஒரு விதமான ஞாபக மறதி நோய். அவளுக்கு என்னை பத்தின எந்த ஞாபகமும் இல்ல. பாரதி என்ன தெரியவே தெரியாதுன்னு பேசுறதுக்கான காரணமே அதான். நிஜமா தான் சொல்றீங்களா? அப்போ பாரதிக்கு குழந்தைங்களை பத்தின ஞாபகம் மட்டும் எப்படி இருக்கு? அது ஒரு விதமான வித்தியாசமான ஞாபக மறதி சார். பர்டிகுலரா பாரதிக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சவங்களை மறக்கிறது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூவியா கூட வந்துச்சு பாஸ். பாரதி என்ன பத்தின எல்லாத்தையுமே மறந்துட்டா. மத்த எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஏன் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. பாரதிக்கு ஆதித்யா பிறந்த காம்ப்ளிகேஷன்னால தான் அவளுக்கு என்ன பத்தி ஞாபகங்கள் போயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மை காட், இப்படி ஒரு பிரச்சனை பாரதிக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் தமிழுக்கு உங்களை ஞாபகம் இருக்கும்ல சார்? என்னை விட்டு அவ பிரிஞ்சு வரப்போ ஆதித்யா சின்ன குழந்தை சார். தமிழ் சின்ன பொண்ணு சார். பாரதி என்ன யாருன்னு தெரியாம சண்டை போடுறதெல்லாம் தமிழ் பார்த்திருக்கான். அதான் சார் தமிழ் இப்ப என்ன யாரும் மாதிரி பாக்குறான். இப்படிலாம் கூட நடக்குமா? பாஸ், நடந்துச்சு பாஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு பாரதியை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் பாரதி என்னை விட்டு குழந்தைங்களோட கிளம்பிட்டா. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க என்ன தேடி வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனாக்கா கொடுத்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் பாஸ். பாரதி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. பாரதி எப்படி என்ன லவ் பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்ன யாருன்னே தெரியாம பாரதி என்னை விட்டு விலகி போறது தாங்க முடியல சார். என்ன பண்றதுன்னே தெரியல. அது தாங்க முடியாம தான் சார் நான் அழுதுட்டேன். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா உருகி உருகி பாரதி நானும் லவ் பண்ணுமே. அந்த நிமிஷங்களை நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன் பாஸ். அந்த நினைவுகள் மட்டும்தான் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கு. இல்லைன்னா
பாரதி என்னை விட்டு போன போய் நான் செத்து போயிருக்கணும் சார். நான் இல்லாம பாரதி இல்ல, பாரதி இல்லாம நான் இல்ல சார். இதெல்லாம் பாரதிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல பாஸ். இல்ல பாட்டிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் உங்களுக்கு தெரியும்ல? பாரதிக்கு நான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாலே பிரச்சனை ஆயிடும்னு அவங்க அம்மாவும் பாட்டியும் எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க சார். அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை சார். எனக்கு என் பாரதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாரதி அவங்களுக்கு முக்கியம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் பாஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். பாரதி என் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தான்னு உங்களுக்கு அப்ப தெரியும். பாரதி டெலிவரி முடிஞ்சதும் என் கையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு, ஏதாவது நடந்தா நான் உன்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போகாதன்னு சொன்னா சார். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் சார் நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன். சூர்யா, எதுக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கேக் கட் பண்ணுப்பா. சூர்யா, கேக்க கட் பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்ற? இது என்னோட அம்மா எனக்காகவே அவங்க கையால பண்ண கேக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கேக்க கட் பண்ணாதீங்க. அதான் ஏன் கேக்குறேன். அந்த கேக்ல விஷம் இருக்கு. இத கட் பண்ணி சாப்பிட்டா நீங்க செத்துருவீங்க. அபி பார்த்து பேசு. யார பத்தி என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அவங்க என்னோட அம்மா அபி. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க அம்மா எனக்கு பண்ண கேக்கல விஷம் இருக்குன்னு சொல்ற அபி. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபி. ஏய், என்னடி சொல்ற? இந்த கேக்ல விஷம் இருக்கா? அத்தை, பாரதிய கவனிச்சிங்களா? அவ ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியலையே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்னமோ இருக்கு. வந்தவன் எதுக்காகவோ இது பண்ற மாதிரி தான் தோணுது. நான் தான் ஏதோ டிராமா நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல. இப்ப பார்த்தா உண்மையிலேயே டிராமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஆமா. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல அத்தை. டேய் மனு, அங்க உன் பொண்டாட்டி சூர்யாவோட சேர்ந்துக்கிட்டு என்னமோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. பாட்டி, என்னன்னு தெரியல பாட்டி. நானும் இப்பதான் வந்தேன். என்ன போய் பேசிட்டு இருக்க? யார் மேல சந்தேகப்படுற? ஒருத்தவங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு முன்னாடி யாரு என்ன இதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சுட்டு பேசணும். உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்ததுதான் தப்பா போச்சு.